மாதவி, நீ போய் ரெடியாவு, நம்ம போலாம். ஜீவா, எனக்கு என்னமோ நீங்க ஸ்டேஷனுக்கு போறதுதான் நல்லதுன்னு தோணுது. சினிமாக்கு கூட அப்புறமா போய்க்கலாம். ஏமா அப்படி சொல்ற? உங்க பேச்சையும் மாமா பேச்சையும் எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க அத்தை. இந்த கேஸோட ஃபார்மாலிட்டியை முடிக்கணும்னு தான் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுருக்காரு. அதையே நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். முன்னாலே சைன் வாங்காம போனது அவரோட தப்பு தான். ஆனா என்னைக்கு இருந்தாலும் இவர் இந்த கழுத்து போடுறதுக்காக போய் தானே ஆகணும். மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கே இந்த சின்ன வேலையை முடிச்சிட்டு வந்துட்டா கூட நல்லது தானே. இது பாருமா, அவன் ரொம்ப வில்லங்கமான ஆளாச்சேம்மா. ஜீவாவுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கானே. ஜீவா விடுதலை ஆயிட்டதுனால அவன் மேல ரொம்ப கோவமா இருப்பானே. எதையாவது காரணம் சொல்லி வர வச்சு என் புள்ளைய ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுருவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. உங்க புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அத்தை? அவர் என்னதான் கோவத்தை தூண்டுற மாதிரி பேசினாலும் ஜீவா அமைதியா தான் டீல் பண்ணுவாரு. அவரோட திட்டம்லாம் இவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. நீங்க பயப்படாதீங்க அத்தை, தைரியமா அனுப்பி வைங்க. யோசிக்காதீங்க அத்தை, துணைக்கு வேணா ரவியும் போயிட்டு வரட்டும். மாதவி தான் சொல்றாளப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். ரவி வாடா. சரி, எப்படிங்க? நீ கவலைப்படாத, நான் வந்துடுறேன். நீ ரெடியா இரு. டேய், சாவி கொடு. நான் ஓட்டுறேன், நீங்க கொடு. நான் ஓட்டுறேன், நீ உட்காரு. சரி, வரோம் நீ. சரி, நான் வரேன் மாதவி. ஹலோ ஹலோ, நான் K2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் கோபி பேசுகிறேங்க. ஜீவா இருக்காரா? நான் அவரோட வைஃப் பேசுறேங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை, இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி ஜீவா வர சொன்னா வர முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த ஆள் போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட கிரிமினல். வேற ஏதோ வில்லங்கமான திட்டத்தோடு தான் ஜீவா வர சொல்லியிருக்கான். ஜீவா இங்கே வந்தா அவருக்கு தான் ஆபத்து. என்ன சார் நீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னென்னமோ சொல்றீங்க. உங்களை யார் அவசரப்பட்டு ஜீவா அனுப்பி வைக்க சொன்னது? இந்த கேஸ்லயே அந்த இன்ஸ்பெக்டரை பத்தி நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த ஆள் ஃபோன் பண்ணானா ஏன் பண்றான், எதுக்கு பண்றான்னு கொஞ்சம் யோசனை பண்ண வேணாமா? ஏதோ ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கணும்னு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. கோர்ட்லயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்ப ஜீவா இங்க வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவர் விவரமானவராச்சு. அவர் எப்படி இங்க கிளம்பி வர்றாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு சார். அவங்க வந்த உடனே எதையாவது சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிடுங்க. இன்ஸ்பெக்டரை பார்க்க விடாதீங்க. அந்த ஆளை மீறி என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல. முயற்சி பண்றேன். ஒரு பிரச்சனையும் இல்லாம ஜீவா திரும்பி வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. அந்த ஆள்கிட்ட இருந்து அந்த கடவுள் தான் உங்க புருஷனை காப்பாற்றணும். நான் என்ன பண்றது? யாருக்கு ஃபோன் பண்ண? சார், வீட்டுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருந்தது சார். ஓ, யார் வீட்டுக்கு? உன் வீட்டுக்கா இல்ல அந்த அக்யூஸ்ட் ஜீவா வீட்டுக்கா? சார், அவன் வீட்டுக்கு நான் ஏன் சார் ஃபோன் பண்றேன்? எங்க வீட்டுக்கு தான் சார் ஃபோன் பண்ணேன். இங்க வாயா சார். இப்போ ரீடீல் பண்ணி பார்த்தா நீ யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கன்னு தெரிஞ்சிடும். என்ன பண்ணிடலாமா சார்? ஒருவேளை நான் சொன்னது பொய்யா இருந்தா பெல்ட்டு, ஸ்டாரு இதெல்லாம் தூக்கி போட்டு வேலையை விட்டே போயிடுறேன். நீ சொல்றது பொய்யா இருந்தா உன்னை என்ன பண்ணலாம்? இந்த வேலையை விட்டு தூக்கிடலாமா இல்ல உன்னை ஒரேடியா தூக்கிடலாமா? வெளியில தெரியுற அக்யூஸ்டே கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு கூடவே இருக்கிற அக்யூஸ்டை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? ஏன் கோபி சார், என் முகத்தை பார்த்தா கேன பைய மாதிரி தெரியுதா என்ன? சார், அப்படிலாம் இல்லை சார். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். விசுவாசமா இருக்க வேண்டியதுதான்யா. ஆனா யாருக்காக எதுக்காக விசுவாசமா இருக்குங்கிறதா முக்கியம். நான் இப்போ அந்த கம்பெனியோட எம்டிக்கு விசுவாசமா இருக்கேன்னா அதுக்கு ஒரு வேலை இருக்கு.
நீ அந்த ஜீவா பயலுக்கு என்னை பத்தி போட்டு கொடுக்கறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான். அதை வச்சுட்டு என்ன பண்ண போற? சார் சரி, அதை விடு. இது ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன். நீ எனக்கு கீழே வேலை பார்க்குற கான்ஸ்டபிள் தானே? எஸ் சார். சரியோ தப்போ, லீகலோ இல்லீகலோ, நான் சொல்றத கேட்க வேண்டியது உன் டியூட்டி தானே? எஸ் சார். புரியுது. அப்போ நான் நினைக்கிறதுக்கு எதிராக நீ வேலை செய்யறனா எனக்கு துரோகம் பண்றதுன்னு அர்த்தம். ஐயோ சார், உங்களுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கல சார். ஏதோ புத்தி கெட்டு பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க சார். எதிரியை கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகியை மன்னிக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார். சார் என்ன ஒண்ணு பண்ணிடாங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். சார் உங்க காலில் கூட விழுறேன். அட எந்திரியா, சும்மா ஓவரா நடிச்சுக்கிட்டு. புள்ள குட்டிக்காரங்கிற, தெரியாம தப்பு பண்ணிட்டேங்கிற. உன்னை நான் மன்னிச்சிட்டேயா, ஆனா நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். செவியோ? சொல்லுங்க சார், என்ன வேணாலும் பண்றேன். குட், வெரி குட். உன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்ற பாரு, இதுதான் கரெக்ட். அப்படிதான் சூழ்நிலைன்னு வரும்போது எல்லாரும் சுயநலவாதியா தான் மாறுவாங்க. அதுக்கு நான் நீ யாரும் விதிவிலக்கு இல்ல. புள்ளக்குட்டிக்காரன் இல்ல? சரி, இப்ப மேட்டருக்கு வருவோம். சொன்னது கரெக்ட் தான். இப்ப வரப்போறானே அக்யூஸ்ட் ஜீவா, அவனை என்கவுண்டர்ல தான் போட்டு தள்ள போறான். ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம். அவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ள போறது நான் இல்ல, நீதான். சார் என்ன என்கொயரி வரும்னு பயப்படுறியா? அதை நான் பாத்துக்கிறேன். ஜீவா ஸ்டேஷனுக்கு வந்து என்ன கொலை செய்ய பார்த்தான். அவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக கான்ஸ்டபிள் கோபி ஜீவாவை சுட்டாரு. அவரு செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு உனக்காக நான் வாதாடுறேன்யா. சார் இல்ல சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார் நீங்க வேற என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். இது மாத்திரம் வேணாம் சார். ஒரு உயிரை கொள்றது பாவம் சார். அப்படிங்கிறியா? சரி, இந்த கேஸ இப்படி மாத்திரலாமா? ஜீவா என்ன கொலை செய்ய பார்த்தாரு. குண்டு தவறுதலா பாஞ்சி கான்ஸ்டபிள் கோபி மேல பட்டு அவர் அங்கேயே இறந்துட்டாரு. இந்த போராட்டத்துல நான் ஜீவாவை சுட்டுட்டேன். இது எப்படி இருக்கு சார்? யோ, டியூட்டியில இருக்கும்போது செத்துட்டா பணம்லாம் கிடைக்கும்யா. அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட்ல தியாகின்னு பட்டம்லாம் கொடுப்பாங்கயா. சார் வேணாம் சார். சரி, இப்ப சொல்லு, ஜீவா என்ன கொல்ல பார்த்ததால நீ அவனை கொன்னியா, இல்ல ஜீவா உன்னை சுட்டதால நான் அவனை கொன்னனா? ரெண்டுல உன்னை சொல்லு. யோ, இதுவா 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 ரெண்டுல உன்னை சொல்லு. சார் நானே கொண்டுறேன் சார். குட். பாக்கு மாற மாட்டியே? மாறவே மாட்டேன் சார். வா. மணி சார், நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு முக்கியமான விஐபி வராரு. சரிங்க சார். நீ டீ கடையில போய் 4 சூடான காஃபி 4 வடை வாங்கிட்டு வா. அப்புறம் வடை ஆறி போனதை கொடுத்துட போறான். சரிங்க சார். ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுக்க சொல்லி சூடா வாங்கிட்டு வா. ஓகே சார். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. சரிங்க என்ன? சரிங்க. எங்கேயா போற? இந்த உள்ள வச்சுட்டு வந்துடுறேன் சார். கோபிட்டு கூடிய இந்தாங்க சார். வா கோபி. கோபி, ஆள் வந்துட்டான் பாரு. உள்ள குட்டிங்களை காப்பாத்திருவல்ல? காப்பாத்துறேன் சார். அது ஏய் ஜீவா, பொது மாப்பிள்ள குடும்ப வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? இங்க பாருங்க சார், உங்க உபசரிப்புலாம் எனக்கு தேவையில்லை. எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, போட்டு போயிட்டே இருப்பேன். யோ, என் மேல இன்னும் நீ கோவமா தான் இருக்கியா? நமக்குள்ள இருந்த பிரச்சனை அந்த கேஸோட முடிஞ்சிச்சுல, இன்னும் என்ன எதிரியாவே பார்த்த? அப்படி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். சத்தியமும் பொய்யும் என்னைக்கும் ஒண்ணு சேர முடியாது இன்ஸ்பெக்டர். ஜீவா, இன்னும் நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ தான் மேனேஜரை கொன்னங்கிற எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சது. அதான் நீ தான் மேனேஜரை கொண்டு இருப்பேன்னு நான் நம்பினேன்.
அதை நிரூபிக்க போராடினேன். இங்க பார், வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யணும் இல்லையா? அது என் கடமை இல்லையா? நீங்க செஞ்சதுக்கு பேரு கடமை இல்ல சார், அயோக்கியத்தனம். வேற யாருக்கும் நன்றி விசுவாசத்தை காட்டதா ஏன் அண்ணனை டார்ச்சர் பண்ணிருக்கீங்க? ம் ரவி, கொஞ்சம் பேசாம இரு. வந்த வேலையை பார்ப்போம். ஏதோ ஃபார்மில் கையெழுத்து போகணும்னு சொன்னீங்களே, அதை கொடுங்க. கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்கேன். யோ, என்னைய வந்தோன்னு பறக்குற? சரி உள்ளவா, பரவாயில்ல வாயா. ம் ம் போடு. வருவேன். ஒரு நிமிஷம் ஜீவா, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். நான் பணத்துக்கு விலை போனதா நீ உன் தம்பியை நினைக்கிறீங்க. ஆனா உண்மை அது இல்ல. மேலிடத்துல இருந்து பிரஷர், அதுவும் இல்லாம உங்க எம்டியோட செல்வாக்கும் தான். பணமும் அதிகாரமும் என்ன மாதிரி அதிகாரிகளை விட்டு வைக்கிறது இல்ல. அவங்க சொல்ற மாதிரி நான் கேட்கலனா என்னை வேலை விட்டே தூக்கிடுவாங்க. அதுக்காக தான் ஜீவா அவங்க சொன்ன மாதிரிலாம் அண்ணன். இப்போ உண்மையிலேயே அதுக்காக நான் வருத்தப்படுறேன் ஜீவா. என் மேல கோவப்படாத ஜீவா. மேலிடத்துல இருந்து பிரஷர் வந்தா நான் என்ன பண்ண முடியும்? தொழிலாளிகளுக்காக போராடுறதுக்கு யூனியன் இருக்கு. இதோ உங்களை மாதிரி லீடர் இருக்கீங்க. எங்களுக்குன்னு யார் இருக்கா ஜீவா? அண்ணா, இவர் சொல்ற கதையெல்லாம் நாம எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கணும்? கிளம்பலாம் வாங்க. ம் இல்லை ரவி, செஞ்ச தப்புக்காக இன்ஸ்பெக்டர் நிஜமாவே வருத்தப்படுறாரு. இந்த சமயத்துல நாம இவரை நம்பணும், ஆதரவா பேசணும். அப்பதான் இவர் மேலும் மேலும் தப்பு பண்ண மாட்டாரு. இல்லனா ரவி, நமக்கு லேட் ஆச்சுன்னா வீட்டில் டென்ஷன் ஆவாங்க. இந்த வந்துடுறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. அண்ணா, போடா போ. ம். இந்தா பேசு. ஹலோ. அண்ணி, நான் ரவி பேசுறேன். நீ ரவி, ஜீவா எப்படி இருக்காரு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அண்ணன் நல்லதா இருக்காரு. நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க? சார், தனிப்பட்ட முறையில் உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. நியாயமா பார்த்தா உங்க மேல பரிதாபம் தான் சார் வருது. நீங்களும் எங்களை மாதிரி ஒரு தொழிலாளி தான். எங்களுக்கு கூட 8 மணி நேரம் தான் சார் வேலை. ஆனா நீங்க 24 மணி நேரமும் டியூட்டி பாக்குறீங்க. நீங்க மட்டும் மக்களுக்கு எதிரான வேலையை செய்ய போறது இல்லைன்னு உறுதியா இருந்து பாருங்க. உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை வச்சு பாவப்பட்ட ஜனங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஆரம்பத்தில் பிரச்சனை இருக்கும், சஸ்பெண்ட் ஆர்டர் வரும். ஆனா ஒரு 10 பேர் நேர்மையா உறுதியா இருந்தா எங்களை விட உங்களுக்கு தான் சார் மக்களோட செல்வாக்கு இருக்கும். என் மனசு படபடன்னு அடிக்குது. ஏதோ தப்பு நடக்க போதோன்னு பயமா இருக்கு ரவி. மாமா அங்கதான் வந்துட்டு இருக்காரு. ஏன் நீ அப்பாவை அனாவசியமா அலைய விடுறீங்க? நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. நீ இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த இன்ஸ்பெக்டர் நல்ல விதமா தான் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நிறுத்துடா. என்ன பேச்சு கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுனா ஓவரா சித்தாந்தம் பேசுற? என்ன இன்ஸ்பெக்டர் பேச்சு மாறுது? டேய், இப்படித்தாண்டா பேசுவேன். ஏன்னா இதுதான் என்னோட ரியல். இதுவரைக்கும் நான் பேசுனது ரீல். இன்ஸ்பெக்டர், டேய், இதுவரைக்கும் நான் எந்த கேஸ்லயும் தோத்ததில்ல. என்ன கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சிட்டா நீ என்ன பெரிய ஆளா? வாடா வாடா வாடா, கை வைடா, மேல கை வைடா. வேண்டாம். டேய், வைடா. வேண்டாம் வேண்டாம் இன்ஸ்பெக்டர், டேய், இது பாருங்க. வச்சி. இன்ஸ்பெக்டர், வைடா. யூனியன் லீடர் தானே? வா, கை வை. வா, கை வை. வைடா கைய. வைடா கைய. இன்ஸ்பெக்டர் வேண்டாம். என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய், இன்ஸ்பெக்டர் என்னடா வேண்டாம். பண்ணுவ? இன்ஸ்பெக்டர் வேண்டாம். ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் என்ன வம்பு கழுக்குறீங்க. அதுக்கு நான் பலியாக மாட்டேன். வேண்டாம். போடா போடா சார் வேணாம் சார். போடா சார் பாவம் சார். டேய் போடா சார். ஒண்ணு. டேய் போடா. சுரா சுரா. போ போ.
சுடுறா சரி சுடு டேய் போறடா சுடுறா சுடுறியா இல்ல ஒன்ன சுடட்டுமா சுடு இல்ல சுற்றுவ சூப்பர்ரா டேய் மறுபடியும் சுடுறா சுடுறா சுடுறான்னு சொல்றல சுடுறியா இல்ல ஒன்ன சுடட்டுமா சுடுறா அண்ணா ரவி ரவி என்னாச்சு ரவி? சபாஷ்டா அண்ணா 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 டேய் டேய் கொன்னுட்டேடா பாவி அண்ணா அண்ணா கண்ணை திறந்து பாருங்கடா அண்ணா அண்ணா இப்பதானா நான் அன்னைக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நீங்க வந்துருவீங்க வீட்டுக்கிட்ட டேய் அவங்ககிட்ட நான் என்னடா சொல்லுவேன் என்னடா பதில் சொல்லுவேன் ஐயோ அண்ணா அழாதீங்கக்கா, வாங்க உட்காருங்க. இத்தனை வருஷமா என்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி இல்லை என்று நினைச்சிருந்தேன். ஆனால் உங்க வாழ்க்கையை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் என் நிலைமையே பரவாயில்லைன்னு தோணுதக்கா. கல்யாணமான 3 நாளிலேயே புருஷனை இழக்கிறது எவ்வளவு பெரிய வலி. கேட்டுட்டு இருக்கிற என்னாலேயே தாங்க முடியலை. அந்த வலியை அனுபவிச்சுட்டு இருக்கிற நீங்க எப்படி அக்கா தாங்கிக்கிறீங்க? ஜீவா என்ன விட்டு போயிட்டான்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல கீர்த்தனா. ஏன்னா நான் வேற அவன் வேறன்னு என்னால பிரிச்சு பார்க்கவே முடியாது. நான் தான் அவன், அவன் தான் நான். ஜீவாவோட நான் பழகினது கொஞ்ச நாள் தான். அவனுக்கு வைஃபா வாழ்ந்தது வெறும் 3 நாள் தான். ஆனா வாழ்க்கை முழுக்க மறக்கவே முடியாத சந்தோஷத்தையும் பாசத்தையும் பிரியத்தையும் அவன் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். என் ஆயுசுக்கும் அது போதும். உங்களையும் ரவியையும் சந்தேகப்பட்டுட்டேன் என்று வெக்கமா இருக்கக்கா. என்னை மன்னிச்சிடுங்கள். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல கீர்த்தனா. சூழ்நிலை உன்னை அப்படி சந்தேகப்பட வச்சிருக்கு. அத மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்படாம நேர்ல வந்து கேட்டது ரொம்ப நல்ல விஷயமா. யார் எங்களை புரிஞ்சுக்கலனாலும் நீ ஒருத்தையாவது புரிஞ்சுக்கிட்டே, அதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அத்தையும் மாமாவும் ஏன் இதை என்கிட்ட மறைச்சாங்க? இப்போ நீங்க சொன்னதை அவங்களே என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. அவங்களுக்கு இன்னொரு பிள்ளை இருக்குங்கிறது கூட காட்டிக்கலை. அதுதான் எனக்கு புரியலை. காரணம் இருக்குமா. ஜீவா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டான்னு எல்லாரும் தடுத்தாங்க. நான் தான் அவனை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சேன். அதனாலதான் அவன் இறந்துட்டதா அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் குடும்பத்தை விட்டு மொத்தமா என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்லையேக்கா. நானும் அததாம்மா சொன்னேன். ஆனா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. என்னை ஏத்துக்கவும் தயாரா இல்லை. அங்கேயே இருந்து அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் நான் விலகி வந்துட்டேன். ஜீவாவை பத்தி பேசினா என்னை பத்தி அவங்க சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனா என் பேரை சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு என் மேல வெறுப்பும் கோவமும் இருக்கு. கவலைப்படாதீங்க. அத்தை மாமாவை நான் சமாதானப்படுத்தி உங்களை திரும்பவும் ஏத்துக்க வைக்கிறேன். பிரிஞ்சு இருக்கிற உங்களை ஒன்னா சேர்க்கறது தான் என்னோட வேலை. இல்லம்மா, நீயும் ரவியும் நல்லபடியா வாழறதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு சப்போர்ட் பண்ண போய் அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அக்கா. ரவியை கூட்டிக்கிட்டு நீ அடிக்கடி இங்க வந்து போயிட்டு இருக்கணும். இதை நீங்கள் சொல்லவே வேண்டாங்க்கா. இது என் அக்கா வீடு. நான் நிச்சயமாக வருவேன். வரேன்க்கா. அக்கா, நான் ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? கேளுமா.
புருஷனை இழந்த நீங்கள் இப்ப பிள்ளையை சுமந்துகிட்டு இருக்கிறது தான் எல்லாருக்கும் உறுத்தலா இருக்கு. ரவியும் உங்களையும் சந்தேகப்படுறதுக்கும் இதுதான் காரணமா இருக்கு. இந்த குழந்தை